அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். கிளைமேட் சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மலை வாழைப்பழம். ஒரு டஜன் வாங்கினோங்க. டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காலி ஆகிடுச்சு. இதான் இருக்குது. தோல் கருப்பாக இருக்காக டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. இது மலை சீத்தாப்பழம். இது நல்லா பெருசாக இருக்கும். நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த அவகோடோ ஹோம் ஸ்டேயில் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே கொடுத்தாங்க. கடையிலையும் கொஞ்சம் அவகோடோ வாங்கினோம். இது பேஷன் ஃப்ரூட்டு. இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது லிச்சி. இங்கே நம்ம லோக்கல்லே லிச்சி கிடைக்கும் எல்லா கடையிலையும். ஆனால் இது டேஸ்ட்டாகவும் பெருசாகவும் இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான பழம். இது பேர் அபியூ. நொங்கு மாதிரி இருந்தது இது சாப்பிட்றதுக்கு. அடுத்து இந்த பழம் தக்காளி மாதிரி இருக்குது பாருங்கள். இது பேர் பர்சிமான். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் பேபி ஆரஞ்சும் கமலா ஆரஞ்சும் வாங்கினோம். பேபி ஆரஞ்சு புளிப்பு இல்லாமல் நல்லா இனிப்பாக இருந்தது. அப்புறம் குட்டி ஆப்பிள். அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, இல்லை எதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.